பாஜகவுடைய பழைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட டெல்லி போயிருக்கிறாரு. இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாரு, பத்திரிகையாளர் செஞ்சுட்டு போறாரு. என்ன தெரியுமா சொல்லிட்டு போறாரு? தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீங்க. போன முறை மாதிரி நான் மூஞ்ச மூடிட்டு போக மாட்டேன், இந்த முறை என் மூஞ்ச காட்டிக்கிட்டு போறேன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமையில இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு படத்துல நகைச்சுவை காட்சி வரும், எதை கேட்டாலும் எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் டெல்லியில இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற ஒரே கொள்கை. இந்த மாதிரி புதிய அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கொத்தடிமை எடப்பாடி வர அடிமை, பிஜேபி அடிமை, இது கொத்தடிமை. காங்கிரஸை எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, பிஜேபியை கள்ள காதலியாவை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமா, காரு காங்கிரஸ் காரு பொண்டாட்டி வீட்டுக்கு போற மாதிரி தெரியும், டபக்குன்னு திரும்பி அதான் கொஞ்சம் குழாவுறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்கல. மொத்த குடும்பமே நிக்குது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எதிர்கட்சியா இருக்கிறது கருப்பு பலூனு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடை. கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்லை. இந்த திராவிடங்க அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க, அவருக்கு ஒண்ணுமே புரியல. டேய், இப்படி தாண்டா ரொம்ப நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளா அப்படிதான் இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சா, இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா உனக்கு தெரியுறேன். எல்லாரும் கத்துறான், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த திமுக, அதிமுக அதுவும் சேர்ந்துக்கிறது. ஆமா, அது எங்க ஐயாட்ட போய் சிவகங்கையில் பேசுறதுக்காக தெய்வ திருமகன் எங்கள் ஐயா எங்கள் தாத்தா முத்துராமணி எடுத்துட்டு போய் எல்லா சாதியும் சங்கம் சங்கமாக இருக்கான், நம்ம ஆளுகளுக்கு ஒரு சங்கம் நீங்கள் தொடங்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஏப்பா பண்ணி நாய் நேரில் தாண்டா கூட்டம் கூட்டமாக தெரியும், சிங்கம் தனியாக தான் தெரியும், ஆனால் வயலுக்கு சிங்கம் அப்படி தான் தெரியும், போயா. அப்போ சாதி சங்கத்துக்கு தலைமை இருக்க வாங்க அப்படின்னு. டேய், நான் சமுத்திரம்டா, என்ன குட்டையாக்க பார்க்குற, நான் கடல்ரா, என்னைய போய் குளம் குட்டையா இருக்க சொல்ற, போயா அப்படின்ட்டாரு. அது மாதிரி தான் நம்ம மற்ற மாநிலங்களை பாருங்க. கர்நாடகாலாம் சட்டம் இருக்கு, தனியார் தொழிற்சாலைகள் எது வந்தாலும் 100 விழுக்காடு அந்த மண்ணின் மக்கள் கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கணும். அரசுல அரசு வேலை வாய்ப்புல 90 விழுக்காடு கொடுக்குது, மீதி 10 பொதுவாக வைக்குது. நானும் எங்க ஐயா மணிகரசனும் 90 கூட கேட்கல, 80 கொடு எங்களுக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குன்னு கொடுக்கூடாது, தமிழ் இளைஞர்களுக்குன்னு கொடுக்கணும். நீ தமிழ்நாட்டு இளைஞனா 1.5 கோடி வட இந்திய வந்திருக்கான், அவனுங்க குடியுரிமை எடுத்துக்கிட்டான், குடும்ப அட்டை எடுத்துக்கிட்டான், ஓட்டுரிமை எடுத்துக்கிட்டான், நானும் தமிழ்நாட்டு இளைஞன்றான். அவனை ஆட்டோ ஓட்டுறானா, அவன் எல்லா வேலைக்கும் வந்துட்டான், பிச்சை எடுக்கிற வேலை கூட இல்லையா. வரும்போது பார்த்தா நிறுத்தத்தில் பூரா அவன் கண்ணாடியை தட்டுறான். யாரா இந்த மூஞ்சி, இதை நேபாளி மாதிரி இருக்கடா, எவன்டா இறந்துட்டான், பூரா வட இந்தியன், வாயை திறந்தா நமக்கு தெரிஞ்சிரும்ட்டு கொடுத்து தொலைடா. நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன், ஒரு வேலை பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு இருக்காது இருக்கு இந்த நாட்டில், நம்மளை முடிச்சுட்டாங்க, கதை முடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்கான், ராத்திரி ஆனால் கூட்டிகிட்டு போயிடுறான், காலையில் இறக்கி விட்டுறான், எங்கெங்கே நிறுத்தம் இருக்கோ சிக்னல் இருக்கோ அங்கெங்கே இறக்கி விட்டுறான். அதுக்கு ஒரு முகவர், கான்ட்ராக்டு, வட இந்தியா வர்றதுலாம் கான்ட்ராக்ட் எல்லாம். இந்த ஆன்லைன் ரம்மிங்கிற அவன் எங்கிட்டு கும்மி வச்சுட்டு இருக்கான்னு தெரியல, அவன் யாருன்னே தெரியல, அந்த முதலாளி யாருன்னே தெரியல. அதுல ஒரு பெரிய சமூக பொறுத்த விளம்பரம் வரும் பாருங்க, இதில் பணம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது, மிகுந்த பொறுப்புணர்வோடு விளையாடுங்கள். பைத்தியக்கார பணம் இழக்க வாய்ப்பு இருக்க, அப்புறதுக்கு பொறுப்பு, அதுல என்னடா இழக்கிறதுல பொறுப்பு, அவ்வளவுதான் அவன் சமூக பொறுப்பு. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், லிக்விட் ட்ரிங்க்ஸ் இஸ் டேஞ்சரஸ் ஹெல்த். அதுவும் டேஞ்சர் தெரியல, எதுக்கு விற்கிற, மயத்துக்கு விற்கிற, அது புகைப்பிடிக்கிறது தெரியுது புற்று, அது எதுக்கு விற்கிற, எதுக்கு விற்கிற, சமூக பொறுப்பு அவ்வளோதான். முதல்ல ஒன்று போட்டு அதோட முடிஞ்சிருது, அது விளம்பரத்தோட முடிஞ்சிருது, விற்காதப்பா. நம்ம வயல்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, தொங்கும் வாழைப்பழம் நல்லது, மறைச்சி வச்சிருப்பான் பான்பராக்கு இந்த சிகரெட்டை,
இந்த வாழைப்பழத்தை விட்டுட்டு அதை போய் வாங்கி பிடிக்கிறது. இங்கே சட்டமும் திட்டமும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். அப்புறம் குடிச்சிட்டு வண்டி அங்கே விட்டு நடந்து போகணும், இல்லை ரொம்ப போதையாச்சும் உருண்டு போகணும். இல்லைன்னா இந்த ஊபர் ஓலாவுக்கு ஃபோன் அடிச்சு, ஐயா ஊபரு ஓவர் மட்டையாயிருச்சு, யார் ஓலாவா, ஐயா வாயா வாயா, அசோக் நகரில் கிடக்குறேன் அள்ளிக்கிட்டு போயா, ஐயா ஐயா கருமம் கொடுத்து நீங்கள் மாதிரி ஒரு கூட்டத்தை நீ பயங்கரமான சர்வீஸு. ஒரு தம்பி அதில் இந்த கோழி சோடாவை அதை எடுத்துருப்பான், நம்ம இருந்த விஜய் மில்ட்ட நட்டத்தில் ஓடுற பாலை டோர் டெலிவரி பண்ணுற, லாபத்தில் போகிற டாஸ்மார்க்கை போய் அங்கே குடிக்க சொல்கிற, அதை டோர் டெலிவரி பண்ணு, கூட ஒரு ஊறுகாயும் பண்ணி விடு, எப்படி எப்படி போடுறோம் பாரு ஓட்ட அப்படிங்கிறான். அதில் இருக்கு இந்த சாராய கடையில் வேலை பார்க்குற யாரும் சாதாரண ஆள் கிடையாது. எம்ஏ எம்எஸ்சி எம்பிஏ படித்தவன் வேணா போய் டாஸ்மார்க்கில் அண்ணன் என்ன படிச்சிருக்குன்னு கேள, போகும்போது கேட்டு போ. ஏண்டா படித்தவன் சாராயம் ஊற்றும்போது படித்தவன் ஆட்டோ ஓடக்கூடாதா பைத்தியக்காரா? ஏய் இங்கே வாப்பா வாப்பா, இங்கே வாப்பா. ஓட்டலாம், கேரளா தான் முறைப்படுத்துது, சவாரின்னு ஒரு ஆப் வச்சுக்குது, அதில் ஒப்பந்தம் பண்ண சொல்லுது. நீ என்ன சுயி ஸ்மோட்டாவை கூட நான் பண்ணலான்றேன், அரசு பண்ணலான்றேன். மோட்டர் பைக் அவனே வச்சுருந்தா நல்லது, இல்லைன்னா நம்ம கொடுப்போம். காலையில் ஒருத்தனுக்கு பணி 8 மணி நேரம், மாலையில் ஒருத்தனுக்கு இரவுல பணி, யார் உணவு கேட்டாலும் வண்டி கொடுப்பான், அவனுக்கு சம்பளம். நீ கொடுமை என்னன்னு பாரு. யார் அந்த ஊபர் ஓலா முதலாளியெல்லாம் எங்கடா இருக்கான்? காற்றை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே, காற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள், எவனே தெரியாது. என்னை கூட கேட்டான், நீ என்ன அமேசான் எல்லாம் ஏத்து பேசுறிய, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? எங்கே இருக்கான், பிரைம் வீடியோன்னு அமேசான் எல்லா படத்தையும் அவன் தான் வாங்கி வெளியிட்டான். என்னை கேட்டான், கண்ணுக்கு தெரியாத அந்த முதலாளி எங்கேயோ காசை கொண்டு போயிட்டு இருக்கான், அது கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம தம்பி உதயநிதி கொண்டு போகட்டுமேன்னு நான் கூட சொன்னேன். விடப்பா, கண்ணுக்கு தெரியாத முதலாளி அவன் யாருன்னே தெரியல. அமேசான், குண்டூசி அமேசான், தலையாணி வேணுமா அமேசான், பை வேணுமா அமேசான், எது வேணாலும் அமேசான். விஷம் மருந்து வேணுமா அதுவும் அவனே கொடுத்துருவான். ஐயா அவர் செத்துட்டாரியா, எடுத்து புதைக்க பாடை, கமான் திஸ் ஓகே ஓகே, அவனா அதையா புதைக்க 2 பேர் வேணுமியா, இந்த இருக்கு ஆளு அமேசான் அவன். அதுக்கு நம்மால பரவாயில்லையே, ரெட் ஜெயிண்ட் ஏதாவது பிரச்சனைனா, ஏ என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. நமக்கு தேட்டர் தரல வேற. ஐயோ அந்த ஆள் வேற நடிச்சிருக்கா அப்படின்னு சுத்தமாக தரல. சரி வச்சுக்க எவ்வளோ காலத்துக்குன்னு பார்ப்போம். அது வேற வானூர்தி நிலையத்தை விட்டு வெளியில் வந்தால் எங்கால் வாகனத்தை நிறுத்தி வச்சுருப்பான், மயில் இந்த டாக்ஸி. அவன்லாம் கையை பிடிச்சிட்டு ஆள் தான். இந்த பாரு இந்த ஊபர் ஓலா ஒன்றும் வியாபாரம் இல்லை, நாங்கள் சாப்பிட்றது சாகிறதா வாழ்கிறதான்னு தெரியல. அவனால தான் அவனுக்கு ஒன்றும், அவனோட சேர்ந்து நானும் இப்படி கேட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், முடிச்சுட்டான். நீ சொந்தமா வாகனம் வச்சு மயிலும் வச்சு ஓட்டினா கூட வாழ முடியாது. அவன் ஊபர் ஓலால தான் ஆர்டர் எடுப்பான், இங்கிருந்து அடிப்பான். என்னப்பா நிக்கிற அப்படின்னா, அந்த ஊபருக்கு பேசியிருக்கேன், ஓலாவுக்கு பேசியிருக்கேன், வந்துகிட்டு இருக்குமா. அவன்கிட்ட தான் நீ சொந்தமா டாக்ஸி வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் மயிலும் வச்சிருந்தாலும் அவன்கிட்ட தான் போய் வேலைக்கு போகணும். அவன் 8 மணி நேரம்லாம் கிடையாது, 24 மணி நேரம் ஓட்ட விடுவான். நீ தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டி போய் சாக வேண்டியதுதான். ஒன்றும் கிடையாது, நிலைமை நீ புரிஞ்சுக்க. நீ எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் தமிழ்ச்செல்வன்ட்டு, சேலம் 6 பிரியாணி கடை வச்சுருக்க. நம்ம அண்ணன் அவரு கண் கலங்கி அழுகிறாரு, ஒரு பிரியாணிக்கு 80 ரூபா எடுத்துக்கிறான்டான்ட்டு. ஏய் இந்த இருக்காரு, போய் சேலம் 6 போய் கேளு, முதலாளி இருக்காரு, 80 ரூபா எடுத்துக்கிறான். அப்போ கறி என்ன விலை, அப்போ பிரியாணிக்கு போடுற பொருள் என்ன, அரிசி என்ன, செய்கூலி என்ன,
80 ரூபாய் எடுத்துக்கிறான் ஒரு பிரியாணிக்கு. இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி அந்த கொண்டு போய் கொடுக்குறான்ல, அவனுக்கு அது ஊதியம் கொடுக்குறானா? இல்ல, அவனுக்கு உரிய ஊதியம் இல்லை. எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நாய் திருடிக்கிட்டு இருக்கு ஒரு முதலாளி. இப்ப நீ இந்த வெயில நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்துக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து தருவான். அந்த வெயில்ல வருவான், அவனுக்கு உரிய கூலி இருக்குதா? இல்ல. பிரச்சனை அங்கதான் இருக்கு ராஜா. முறைப்படுத்துங்கிறேன். சரி, மோட்டர் பைக்கில் போறானா, சரி, 2 பசங்க ஏறி ஒரு பையன் இன்னொரு பையனை கூட்டி போனா சரி, ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டி போனா பத்திரமா கொண்டு இறக்கணும்டா. தானி ஆட்டோ ஓட்டுனாரு, அப்படியே நினைக்காத ராஜா. அரசு இன்றைக்குத்தான் பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் தருது. அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பிரசவத்துக்கு இலவசம் அறிவிச்சவன் என்னுடைய ஆட்டோ ஓட்டுநர் தான். தம்பி பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கா, இந்த லவ் டுடே எடுத்தான் பாரு, அவன் படம் 23 சின்ன பையன், அவன் கோமாளின்னு ஒரு படம். நான் பேசுனதெல்லாம் அந்த படத்தில் வரும். அருமையாக எடுத்திருந்தான் தம்பி. ஜெயம் ரவி நடிச்சிருந்தான். பெரும் மழை, அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏற்றிட்டு போவான், ஆட்டோவை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் சேர்த்து விட்டுருவான். சரி, எவ்வளோங்க கட்டணம்னு கேட்பான். அவனே நடிச்சிருப்பான், யாரும் பிரதீப்பே நடிச்சிருப்பான். இல்லைங்க, அப்போ இருந்து இப்போவும் எப்பவும் பிரசவத்துக்கு இலவசம் தாங்க. பிரசவத்துக்கு இலவசம்னு ஆட்டோவில் எழுதி வச்சிருக்கிற ஒரே ஆள் எங்க ஆளுக்கு தான்யா. அவன் அந்த பெட்ரோல் காசை பார்க்கறது இல்லை, எவ்வளவு தூரம்னு பார்க்கறது இல்லை, அதனால ஏற்படுற பொருளாதார இழப்பை கவலைப்படுவது இல்லை. முறைப்படுத்தி எல்லாரையும் வாழ வைக்கணும். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவன் வாழணும், அப்போ இவன் சாகலாமா? ஊபர் ஓலா ஓட்டுறவன் வாழணும், இவன் சாகலாமா? அவனும் வாழணும். அப்போ முறைப்படுத்து. கேரளா மாதிரி நீ ஒரு ஆப் கிரியேட் பண்ணு. உலா நாங்கள் ஆரம்பித்தோம், அதுக்கு பல கோடி ரூபா செலவு வரும்னு விட்டோம். நான் கூட ஆரம்பித்தேன் உலான்ட்டு. நாம் தமிழர் அரசு ஆரம்பிக்கும் போது உலான்னு நான் ஆரம்பிப்பேன். எப்படி நெய்தல் படையில் மீனவரே சேர்க்கிறனோ அப்படி ஊபர் உலால ஓட்டுநராக எடுப்பேன். படிச்சிருக்கியா, படிக்கலையா, நல்லா வண்டி ஓட்டுவியாப்பா, பயிற்சி இருக்கா, உரிமம் இருக்கா, வா வேலைக்கு சேரு. முறைப்படுத்தும், கண்காணிப்போம். அவருடைய முகவரி முழுக்க என் மேசையில் இருக்கும். அவர் எங்கே குடியிருக்கிறாரு, எவ்வளோ காலம் ஓட்டியிருக்கிறாரு, எவ்வளோ பயிற்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. சவாரி கொடுத்தா இறக்கிட்டார கண்காணிப்போம். இறக்கிட்டு அடிப்போம். ஏன் இறக்கிட்டீங்க, பையனையை பத்திரமா இறக்கி விட்டீங்கயா, சரி பணம் கொடுத்துட்டாங்களா, வாங்க கட்டணத்தை கட்டிடணும், என்ன வசூல், அவருக்கு என்ன சம்பளம், தினம் சம்பளம், இந்த எடுத்துட்டு போ. அது அரசு செய்கிற வேலை. சவுக்கு சங்கர் நல்லதாக தர்க்கம் பண்ணான். அதாவது என்னன்னா, இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு வழக்கு, அதுக்கு பதில் மனு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்து அவன் கேட்குறான். அவருக்கு சங்கர் கேட்குற, அப்படி பிஜேபி கூட இப்படி பதில் மனு தாக்கல் பண்ணாதியா, இவ்வளவு கொடுமையா நீங்க ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்களே. இந்த எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருக்குது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் பிரிவு. அதுக்கு எந்த பிரச்சனைனாலும் சீமான் போய் நிற்பான். ஆனால் நமக்கு தேர்தல் இல்லாத திமுக போய் நிற்கும். இந்த ஈரோடு கிழக்கிளை கூட அதை அதிமுக ஆதரிச்சு தான் வேலை செஞ்சுது. அவன் இந்த பதில் மனு தாக்கல் பண்ணதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த எஸ்டிபிஐயை சிறப்பாக குறிப்பிடுறான், ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறான். இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு கூடாதுன்ட்டு. அந்த எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கிறவங்கள நிறைய பேரை என்ஐஏ கைது செஞ்சிருக்குங்கிறது ஒரு காரணம். கைது செய்ய அனுமதிச்சது நீ. நான் இந்த நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா இருக்கும்போது தொடுவானா ஒருத்தன், தொடுவானாடா என்ன இவ்வளவு நுழைமா? அப்ப ஏன் போலீஸ் இதுக்கு இருக்கு? இவ்வளவு பெரிய காவல் படை, உளவு படை, இதெல்லாம் எனக்கு எதுக்கு இருக்கு? போயா அங்கிட்டு போயா. உழைக்க முடியாது எல்லாருக்குமே நீங்க ஓய்வூதியம் கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. நாங்கள் சொல்றோம் 60 வயசுக்கு மேல உழைக்க முடியாத வேளாண் குடிமக்கள் எல்லோருக்குமே ஊக்கத்தொகை கொடுக்கறது நாங்க சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீக்கல, வச்சுக்கிறோம். ஆனால் என்ன செய்யறோம், நாங்க ஒரு கிராம பஞ்சாயத்துல அலுவலகம் போட்டுக்கிறோம், இங்க கூட போட்டுக்கிறோம், எல்லா இடங்களையும் போட்டுக்கிறோம். அவங்களுக்கு கரும்பு வெட்டுறதுக்கு, வாழைத்தார் வெட்டுறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, கருது இருக்கிறதுக்கு ஆள் தேவைன்னா பதிவு செய்யட்டும். அந்த நில உடைமையாளர் பதிவு செஞ்சாருன்னா எனக்கு 100 பேர் வேணும்,
50 பேர் வேணும்னா அந்த 50 பேரை நான் அனுப்பி வைப்பேன் முகவரிக்கு. அவங்க நிலத்தில் உழைச்சிட்டு கரை ஏறும்போது 500 ரூபா கொடுத்துருவாரு. நீங்க 299 ரூபா கொடுக்குறீங்களா, 96 ரூபாயா, சரி 300 ரூபாய்ன்னு வை. 300 ரூபாயா, இந்த அலுவலகத்தில் வந்து 300 ரூபாய் வாங்கிடுவாங்க. அப்போ 800 ரூபாயோட வீட்டுக்கு போவாங்க. இப்ப மனித உடல் ஆற்றல் இருக்குல்ல, அது உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது. அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா இரு சம்பளம் தரேன், சும்மா இரு சம்பளம் தரேன், சும்மா இரு சம்பளம் தர்ற, அதுக்கு தர்ற. பள்ளிக்கூடம் கட்டுறது காசு இல்லை, பிச்சை எடு. தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களும் ஏதாவது கட்டு. ஆனா நான் ஜமாதி கட்டுவேன், பேனா நட்டுவேன். வாப்பா, இந்த மாதிரி யோசனைலாம் உங்களுக்கு யாருப்பா சொல்லி கொடுக்குறது? இந்த உதயச்சந்திரன் தான் நினைக்கிறேன். உதயச்சந்திரனா இதயச்சந்திரனா? அவர் தான் பார்க்குற வேலைன்னு நினைக்கிறது. திராவிட மாடல்லாம் அவர் வேலை தான். கொடுமை. இந்த கொடுமைகளை உலகத்துல கேட்டா இதுக்கு பேர் என்ன? திராவிட மாடல். ஒரு மாடல். சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே வளர்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான். அதற்கு காரணம் தமிழக முதல்வர், நம்முடைய முதல்வர் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் தான் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு காரணம். அப்படின்னு உலர்னாரோ, உணர்ந்து உண்மையை பேசினாரோ, பேசிட்டாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எதிர்கட்சியா இருக்கிறது கருப்பு பலூனு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடை. கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்லை, கொத்தடிமை. எடப்பாடி வர அடிமை, பிஜேபி அடிமை, இது கொத்தடிமை. காங்கிரஸை எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, பிஜேபியை கள்ளக்காதலியாவை சேர்த்து வச்சிருக்காங்க. ஐயா ஏவா வேலுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் பேசிட்டார். உங்களுக்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன், என்னுடைய அலைபேசியில் இருக்கு, வண்டியில் இருக்கு. சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே வளர்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான். அதற்கு காரணம் தமிழக முதல்வர், நம்முடைய முதல்வர் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் தான் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு காரணம். அப்படிங்க உலர்னாரோ, உணர்ந்து உண்மையை பேசினாரோ, பேசிட்டாரு. நேற்று என் தங்கச்சி சொன்ன மாதிரி